கர்த்தர் உங்களை இந்த கால வழியில மீண்டும் சந்திக்கும்படி தேவன் நமக்கு பாராட்டின கிருபை விவரிக்க முடியாதது. 2 ஆதாரங்களையோடு நாம் பார்த்தோம். நீங்கள் என்ன நினைக்கலாம், நான் நீதிமான் இல்லையே, அதனால் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் பலிக்குமா, நான் நீதிமான் கிடையாது என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பூமியிலே பிறந்த மனிதன் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருவரும் இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது என்று பிரசங்கி 7:20 எழுதப்பட்டிருக்கு. ஆகவே நாம் எல்லாரும் நீதிமான்கள் வரிசையில் முயற்சித்தாலும் வர முடியாது. ஆனால் ஒரே ஒரு ஆதாரம் நமக்கு உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டு தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எதில் எந்த தகுதியும் கிடையாது நீதிமான்கள் ஆவதற்கு. ஆபிரகாம் கிரியையினால நீதிமான் ஆனான். நம்மகிட்ட என்ன கிரியை இருக்குது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆகவே ரைட்ஸ் உண்டு, நம்முடைய நீதி இல்லை, இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் நீதிமான்களின் வரிசையில் கர்த்தர் வச்சிருக்கார். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால வாக்குத்தத்தங்கள் எல்லாமே உங்களுக்கு சொந்தம், எனக்கு சொந்தம், உங்களுக்கு பலிக்கும். விசுவாசியுங்கள், நீங்கள் நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. தைரியமாக இருங்க. பிரைஸ் தி லார்ட்.